தமிழ் பேசும் மனிதர்கள் உங்களுக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காலையில் சந்திக்கிறதுல சந்தோஷம். இந்த காணொலியில் என்னத்தை பற்றி பார்க்க போறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடைபெற்ற ஸ்ரீலங்கா கோட் டேலண்ட் சீசன் 3க்குரிய முன்னரப்பாக அறிவிக்கப்பட்ட ரஜீவன் அவர்களுக்குரிய பாராட்டு விழா தற்பொழுது கிளிநொச்சி மாவட்டம் 55ஆம் கட்டையில் நடக்க போது. அந்த காணொலியை தான் இந்த காணொலி இருக்கிறது. வீடியோ தொடர்ச்சியாக பாருங்க. சரியாக 2:14 நமது வெற்றியாளரான ரஜீவன் அவர்கள் வருகை தந்திருந்தார். அவரோடு அவரது தாயாரையும் வண்டியில் ஏற்றி ஊர்வலம் செய்ய தயாராகினார்கள். கிளிநொச்சி வயர்லெஸ் அடியில் வைத்து ரஜீவனுக்கு பொன்னாடை போற்றி கௌரவித்து ட்ரீமர்ஸ் யுனைடெட் ஸ்போர்ட்ஸ் அகாடமி மாணவர்களினால் ஸ்கேட்டிங் அணிவகுப்போடு பயணம் ஆரம்பமானது. கிளிநொச்சி டிராபிக் போலீசாரின் பாதுகாப்போடு டிப்போ சந்தியிலிருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு சென்ற போது ரஜீவனின் உரையை கேட்கக்கூடியதாக இருந்தது. அந்த காணொலியை தற்போது பார்க்கலாம். வணக்கம், நான் சுதாஸ் ராஜீவன் கிளிநொச்சி மாவட்டத்தில் பேசுகிறேன். எனக்கு ஸ்ரீலங்கா கோட்டலில் போனேன். ஜப்னாவுக்கு போனேன். ஜப்னாவில் போய் செலக்ட் ஆகி எனக்கு கொழும்பில் கோல்டன் பெஸ் கிடைச்சது. அகில ஜட்ஜரால் எனக்கு கோல்டன் பெஸ் கிடைச்சது. அது இன்னும் சந்தோஷம். அதுக்கு பிறகு நான் ஊக்கம் கொடுத்து எங்கள் ஜுவான் அவரால் தான் நான் விளையாட்டும் பெருசாக வந்தால். அவர் தான் எல்லா பக்கம் எல்லாம் ஆதரவாக இருந்து பெரிய பெரிய உதவிகள் செஞ்சு அவரால் தான் நான் இவ்வளோ கட்டத்தும் போனதும் அவருக்கு தான் நன்றி சொல்லணும். நான் எல்லாரையும் கூட அம்மா கூட பெருசாக அவ்வளோ சப்போர்ட் இல்லை. ஜுவான் நான் என்ன சப்போர்ட் பண்ணவர். அடுத்து இதான் ஸ்ரீலங்காவில் நான் ஃபைனலில் நின்றது பெரிய எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை உண்டு. அது ஃபைனலில் நான் தோத்தாலும் பிரச்சனை ஃபைனல் நிற்கணும் தான் நின்றுனாங்க. அதே மாதிரி எல்லாம் எனக்கு கிடைச்சது. எல்லாம் என்னை சப்போர்ட் பண்ணாங்க. எல்லா மக்களும், சிங்கள மக்கள், தமிழ் மக்கள் எல்லாரும் என்னை சப்போர்ட் பண்ணது. நல்லா சந்தோஷமாக இருக்கேன். அப்படியே பயணத்தை தொடரும்போது எனக்குள் எழுந்த ஒரு கேள்வி, இதுவே இந்தியாவில் இருந்த ஒரு நடிகை வந்திருந்தால் எவ்வளவு சனம் வந்திருக்கும். ஆனால் எவ்வளவு கஷ்டங்களை கடந்து எம்மால் செய்ய முடியாத ஒரு சாதனையை எம்முள் ஒருவனாக தம்பி ரஜீவன் செய்திருக்கின்றான். ஏன் அவனை வாழ்த்த பெரிதாக யாரும் ஒன்று கூடவில்லை. பல கிலோமீட்டர்கள் இந்த சிறுவர்கள் ஸ்கேட்டிங் பண்ணியபடியே வந்தது என்னை ஆச்சரியத்துக்கு உட்படுத்தியது. 55ஆம் கட்டையில் தொடங்கிய ஓட்டம் வட்டகச்சி ராமநாதபுரம் வரை முடியவில்லை. அதிலும் சிலருக்கு கீழே விழுந்து அடிபட்டதையும் பொருட்படுத்தாது எழுந்து அதே வலுவுடன் தங்களது ஓட்டத்தை தொடர்ந்தார்கள். நானும் என்னோட வேலையை விடவில்லை. ரோட்டாக நிப்பாட்டி காணொலி எடுத்தேன். அத்தோடு 2ஆம் நாளுக்கான ரீலோட் பாதி இலக்கம் இதோ. வட்டகச்சி வந்ததும் கிளிநொச்சி போலீசாருக்கு டியூட்டியை மாற்றி கொடுத்தார்கள். நான் தனியால் இல்லை, எனக்கு பின்னாடி பெரிய கூட்டமே இருக்குது அப்படின்னு சொல்ல எனக்கும் ஆசைதான். இருந்தாலும் இது நம்மளுடைய வெற்றி நாயகன் ரஜீவனுக்காக கூடிய கூட்டம். வட்டகச்சி பகுதியில் டீசெண்டா ஒரு வெடிக்கொட்டு கொளுத்தி அவர்களுடைய அன்பை வெளிப்படுத்தினார்கள். எல்லோர் கையிலையும் வீடியோ தான், ஆனா எதுக்கு எடுக்காங்கன்னு தான் தெரியல. பேச்சா இருந்தாலும் பசங்க ஓட்டத்தை மட்டும் நிறுத்தல. ராமநாதபுரத்தில் கொளுத்தின முதல் வெடி கூட ஓகே, 2ஆவதா கொளுத்தினது என்னோட காலுக்கு கீழுக்கு தான் விழுந்துச்சு. இந்த ஸ்கேட்டிங் ஓடுற பசங்களை பற்றி சொல்கிறத விட அவங்க டீச்சரோட கைடன்ஸாக இருக்கட்டும், சப்போர்ட்டாக இருக்கட்டும், வேற லெவல். அந்த சைக்கிளில் போகிறாங்க தானே, அவங்க தான் டீச்சர் சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் மறு வார்த்தை கூட இல்லை, அவ்வளவு கட்டுப்பாடு. இந்த சின்ன குட்டியை தான் நான் சுற்றி வீடியோ எடுத்தேன். ஒரு வழியாக நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஸ்கேட்டிங் டீமோட பேண்ட் டீமும் சேர்ந்து ஒரே கலக்கல் தான் போங்க. சீஃப் கெஸ்டா ஸ்ரீதரன் எம்பி வந்திருந்தாரு. அப்படியே மேலதாளத்தோட எல்லாரையும் உள்ள கூட்டி போயாச்சு. மங்களகரமா கும்பம் வச்சு விபூதி சந்தனம் எல்லாம் பூசி உள்ள போனதும் மங்கள விளக்கு ஏத்துனாங்க. மங்கள விளக்கு ஏத்துறப்போ ரஜீவனை விட இந்த அண்ணாக்கு தான் வரவேற்பு அதிகமா இருந்துச்சு. அதை நீங்களே பாருங்க. மங்கள விளக்கேற்றி முடிந்ததும் அருமையான ஒரு வரவேற்பு நடனம். அதனைத் தொடர்ந்து 8 வயது சிறுமியின் ஆங்கில வரவேற்புரை. அடடடா, வேற லெவல். அதுக்கப்புறமா அழகு மலராட அபிநயங்கள் கூட அப்படின்னு ஒரு பாட்டுக்கு ஒரு குட்டி தேவதை ஒரு அருமையான நடனம். நடனத்தை பார்த்து கொண்டே இன்றைய நாளுக்குரிய டயலாக் 189 ரூபா ரீலோட் காட்டுக்கான மிகுதி இலக்கம் இதோ. இதே போல ரீலோட் தொடர்ச்சியாக வேணும்னு சொன்னா மீதம் இருக்கிற 28 நாளும் 28 காணொலி வரும். அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு லைக் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் என்ன போலாமா?